உளுந்து வெந்தயம் ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அடுத்தது அரிசி. இது பார்த்திங்கன்னா இது ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி நீங்கள் ஊற வைக்கக்குள்ளே என்ன பண்ணுனாக்கா, ஒரு கைப்பிடி உப்பு, ஒரு இவ்வளோ அளவுக்கு உப்பு வந்து எடுத்து போட்டு ஊற வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பழுப்பு நிறமாக கலர் வரும். இல்லை தோசைட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள் கலராக வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, தோசை வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு ஊற வச்சுட்டு, ஒரு நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு 2-3 டைம் வந்து கழுவிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அழுக்கு கலர் எல்லாமே வந்து போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குதுன்னு. ரேஷன் அரிசி பொதுவாக வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இது வந்து உப்பு போட்டு கல் உப்பு போட்டு ஊற வச்சதுனால பார்த்திங்கன்னா கலர் நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் வந்து அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க போடுங்க. 200 அளவு டம்ளரால் அரிசி 8 கிளாஸ் எடுத்துக்கலாம். பச்சரிசி 2 கிளாஸும், இட்லி அரிசி ரேஷன் அரிசி 6 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உளுந்து இதால் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 4க்கு 1ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதால் 200 வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். வெந்தயம் இதால் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டேன். ஏன் மிக்ஸி வச்சுருக்கேனாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் உளுந்தை தான் நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரைண்டரில் போடாமல் இந்த உளுந்தை இதில் போட்டு ஒரு ஆட்டிட்டு இந்த குறப்பு இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மஞ்சதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகவும் அரைஞ்சிடும். அதே சமயத்தில் ஒரு சில இடத்துல வந்து உளுந்து மஞ்சிருக்கும், ஒரு சில இடத்துல வந்து மஞ்சிருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாகவும் அரையும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அரைக்கிறதுக்கு. சீக்கிரமாக அரைச்சி முடிச்ச அந்த ஃபீலிங் இருக்கும். பார்த்திங்கனாக்கா உளுந்து அரைச்சிட்டேன். ஸோ இந்த கண்டிஷனில் தான் வந்து எடுத்து கிரைண்டரில் போட போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுனால ஈஸியாகவும் வந்து சீக்கிரமாக மாவு மஞ்சிடும். உங்களுக்கு அரை மணி நேரம் மைய வேண்டிய மாவு 20 நிமிஷத்துலேயே மஞ்சிடும். ஒரு சில டைமில் வந்து உளுந்து ஒரு சைடு மஞ்சிருக்கும், ஒரு சைடு மஞ்சிருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஈவனாக உங்களுக்கு எல்லாமே வந்து மஞ்சிருக்கும். ஸோ இந்த உளுந்தையும் அரைச்சிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா இருக்குது. உங்களுக்கு 2 நிமிஷத்துலேயே மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். இப்போ இதில் அப்படியே எடுத்து போடுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு உளுந்து மஞ்சிடும். நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக நல்லா நிறையாவும் வரும் உங்களுக்கு. மாவு போட்டு 5 நிமிஷம் தான் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார வந்து மாவு எந்தளவுக்கு வந்து அரைச்சி நல்லா புஃப்னு வந்துருக்கு பாருங்கள். கிரைண்டர் ஃபுல்லாக மாவு அதுக்குள்ளே போட்டு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஒன்று ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃபுல்லாக மாவு அரைஞ்சிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு வந்து கிரைண்டர் ஃபுல்லாக அரைஞ்சி வந்திருக்குன்னு. 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிரைண்டர் ஃபுல்லாகவே வந்து வரும்பெல்லும் வந்திருக்கு. இப்போ நான் வச்சிடுறது தான் நல்லது. இப்போ மாவு எடுத்துடணும். நல்லா அழகாக ஷேப்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். போட்டு 4 மணி நேரம் கூட ஆகலை. கரெக்டாக ஒரு 12-13 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளார இந்தளவுக்கு வந்து வந்திருக்கு. அதோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக நீங்கள் அப்படியே உளுந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சா கூட இந்த அளவுக்கு வந்து மாவு கிளம்பாது. மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாகவும்
நிறையவும் வந்து உங்களுக்கு மாவு வரும். இதுக்கு முன்னாடி இதே அளவு நான் மிக்சியில் போடாதப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த அளவுக்கு மாவு வந்ததே கிடையாது. மாவு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் மாவு ரொம்ப அதிகமாக வருது. இப்போ நான் 1/4 மணி நேரத்துலேயே வந்து அரைச்சி எடுத்துட்டேன். 1/4 மணி நேரம் இல்லை, 12 நிமிஷத்துலேயே மாவு நல்லாவும் வந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக அப்படியே பால் ஷேப்புக்கு அழகாக போய் விழுது. எப்படி நான் மாவு வழித்து போட்டோனோ அதே அந்த கண்டிஷன்லேயே இருக்குது பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட அப்படியே கலங்கலை கொள்ளலை, எதுவும் இது பண்ணல, போய் செட்டில் ஆகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் எத்தனை மணி நேரம் ஊற வச்சேன்றதே சொல்லலை. ஆக்சுவலாக 4 மணி நேரம் இல்லை குறைஞ்சது 5 மணி நேரம் வந்து ஊற வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து புஃப்னு வரும் பாருங்கள் எப்படி இருக்குது. நான் எப்படி உளுந்து அரைச்சனோ அதே மாதிரி தான் இப்போ அரிசியும் அரைக்க போகிறேன். அரிசியும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதே மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி விட்டு இதே மாதிரி தான் வந்து ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட போகிறேன். பாருங்கள், இது அரிசி அரைச்சிட்டேன். அப்புறம் கிரைண்டரில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சதுனால நான் கிரைண்டரை கழுவிலாம் அப்படியே தான் வந்து போடுறேன். இந்த மாதிரி அரைக்கிறதுனால நீங்கள் 1/2 அன் ஹவர்லேயே வந்து ரெண்டுமே அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு நல்லா வந்து மாவாட்டணுன்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான வேலையாக தெரியும். உளுந்து 1/2 மணி நேரம், அரிசி 1/2 மணி நேரம், இல்லை நீங்கள் அரிசி 2 டைம் வந்து போட்டு அரைக்கணுன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் எடுத்துக்கும். ஃபேமிலியை பேஸ் பண்ணி அதிகமான மெம்பர்ஸ் வந்து ஃபேமிலியில் இருந்தாக்கா அப்போ அதிகமாக மாவு அரைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே மிக்சியில் தான் அரைச்சி அரிசி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளாரே வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளாரே வந்து மாவு நல்லா நல்லா மஞ்சிட்ருக்கு. நான் பட்டர்ஃப்ளை கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். கவர்மெண்ட்டில் கொடுத்தது தான். அதில் இந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக அரைஞ்சிடுதுன்னா அப்போ நீங்கள் வச்சுருக்க கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரையும், ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு வித்தின் 1/2 அன் ஹவர்லேயே உங்களுக்கு ரெண்டுமே வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நான் 1/2 அன் ஹவர் சொல்கிறது மாவு எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வழித்து எடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். இனிமேட்டு மாவு அரைக்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 1/4 மணி நேரத்துலேயே மஞ்சிடுச்சு. இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு வச்சு எடுக்க வேண்டியது. நான் மிக்சியில் தான் அடித்து விட்டுறேன். உங்களுக்கு அரிசியோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் மிக்சியை பொறுத்து நீங்கள் வந்து அதில் அரைச்சிக்கோங்க. ஒரு இன்னும் ஃபுல்லாக மாவு ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு அந்த இட்லி எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா மாவு ரேஷன் அரிசி